நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவியில் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நற்செய்தி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் என்ன பேசுவீர் என்று வாஞ்சியோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியானவர் நீர் பேசுவீராகப்பா. ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன ஆலோசனை, என்னென்ன ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த நன்மையை நீர் கொடுத்து அவளை கடப்படுத்தணுமா எஞ்சுகிறப்பா. நீரே பேசும், நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு, புதிய காரியம் செய்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீ எதிர்பார்த்து, பழைய காரியங்களை பார்த்து பழைய சூழ்நிலைகள், பழைய காரியங்களை பார்த்து, ஏமாற்றங்கள், தோல்விகளை பார்த்து கலங்கி போய் நீங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் இன்று ஆண்டவர் அந்த பழைய சூழ்நிலைமையெல்லாம் மாற்றி புதிய காரியத்தை செய்யும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் கஷ்டமான வருத்தத்தின் பலனை நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் இழப்பதினால கஷ்டத்தில் இருக்கீங்களா, அதில் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். இன்னும் பலவித சிறையிருப்புகளில் நீங்கள் காணப்பட்டாலும் அதிலிருந்து உங்களை விடுதலை செய்து புதிய காரியத்தை செய்யும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். இன்னும் தீராத வியாதி உங்களை பிடித்ததுனால நீங்கள் கஷ்டம், பாடு, சோர்வுகள் அகப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வியாதியிலிருந்து மாற்றி, பலவீனத்தை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோமானால், ஒரு சத்துருவால் கட்டப்பட்டு அநேக சூழல்களில் நீங்கள் போராட்டத்தோடு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் சத்துருவால் கட்டப்பட்டது நிமித்தம் குடும்பமே அலைக்கழிக்கிற சூழ்நிலையில் காணப்படுகிறதா, அதிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக இயேசு புதிய காரியத்தை, அந்த கட்டுகளை அவிழ்த்து புதிய காரியத்தை செய்யும்படியாக இயேசு கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம அதற்கு ஆதாரமாக ஏசாயா 49:19 அதன் முன்பகுதி இப்படியாக சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இங்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுகிறார். உங்களை படைத்த தேவன், உங்கள் மேலே கரிசனையாக இருக்கக்கூடிய தேவன், அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பழைய காரியம் அல்ல, பழைய காரியம் உன்னை ரொம்ப வேதனைப்படுத்தி கலக்கப்படுத்தி விட்டது, புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே வசனம் சொல்கிறது, இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே இந்த நிமிஷத்தில் என்னென்ன காரியத்தில் நீங்கள் இப்போ என்னென்ன இதில் நீங்கள் புதிய காரியத்தை எதிர்பார்த்துருக்கீங்களோ அது எல்லாவற்றிலும் உங்களுக்கு அது புதிய காரியம், இது இப்பொழுதே இந்த நொடியிலே அது தோன்றும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் அதை அறியீர்களா? அது உங்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். என்ன சொல்கிறார்? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரமான சூழ்நிலையில் உங்களுக்கு வழி, ஒரு புதிய காரியம். அவாந்திர வெளி, வறண்ட நிலம், அங்கு ஆறுகளை உங்களுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது நாம் பார்த்தோமானால், வருத்தத்தின் பலனில், கஷ்டத்தில் ஒரு புதிய காரியம். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், எல்லாம் புத்தல் பையில் போடுவது போலவே இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் வேதனையோடு கலக்கத்தோடும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. வருத்தத்தோடு அவ்வளவு பாடுகள் பட்டு உழைக்கிறீங்க. ஆனால் அதை என்ன செய்கிறான்? எதிரியாகிய சத்துரு உங்கள் கையின் பிரயாசங்களில் அவன் என்ன செய்கிறான்? அவன் அதை உறிந்து கொண்டு இருக்கிறான். அந்நியர் உங்கள் பலனை புசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் அது ஒருவேளை உங்கள் வீட்டில் கணவர் ரட்சிக்கப்படாத நிமித்தம் அது எல்லாம் அப்படியே அது வீணாக, அது போதை வஸ்துகளுக்கும் இன்னுமா என்ன வீண் செலவு விரயங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுத்து அவர் நல்லா இருக்கட்டும் செய்து நன்மை செய்த நிமித்தமாக கூட உங்கள் பணமெல்லாம் அவர்களால் ஏமாற்றப்பட்டு விரயமாக்கப்பட்டு நீங்கள் வருத்தத்தில்
இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இதே போலத்தான் வேதத்தில் நாம் பார்த்தோமானால் ஆதியாகமம் 31வது அதிகாரம் வசனம் 6, 7 அங்கேருந்து நம்ம அப்படியே ஆதியாகமம் 31 அதிகாரத்தை நம்ம முழுவதும் நம்ம அப்படி பார்த்தோம்னா அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், தன்னுடைய மனைவியை பார்த்து, உங்கள் தகப்பன் என்ன செய்தார், இவ்வளவு தூரமாக இவர் என்ன செய்தார், இங்கே பாருங்கள் 7வது வசனம், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான் அப்படின்னு சொல்லுகிறார். எவ்வளவுதான் இவர் இந்த புள்ளி மறி உள்ள ஆடுகள் போடும் அப்படின்னு என்ன சொன்னாலும் சரி, பலவீனம் உள்ளவைகளை எல்லாம் அவர் யாக்கோபிடமிருந்து யாக்கோபுக்கு தள்ளிவிட்டு இவர் என்ன செய்கிறார், புள்ளி உள்ள ஆடுகளை எல்லாம் லாபான் தன்வசமாக சேர்த்து கொண்டிருக்கிறார். இப்படி எங்கள் யாக்கோபு மனம் கசந்து மன சஞ்சலித்தோடு ஒரு வேதனையோடு அங்கே சொல்லுகிறார், 10 முறை என் சம்பளத்தை மாற்றியிருக்கிறார். இவனுக்கு ஆசீர்வாதம் போகக்கூடாது, எல்லாம் என்னுடையது என்று சொல்லி என்ன செய்கிறார், அவர் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொள்கிறார். வசனம் 8 பார்த்தோமானால் புள்ளியுள்ளவைகள் சம்பளமாக இருக்கும் என்று சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு. இப்போ அவன் என்னெல்லாம் சொல்கிறான், புள்ளி உள்ளதா உனக்கு அதெல்லாம் உனக்குடையதுன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்தார், யாக்கோபுக்கு இறங்கி புள்ளியுள்ள குட்டிகளாக போடும்படி செய்கிறார். இல்லை கலப்புள்ள குட்டிகள் தான் அப்படின்னு சொல்லும்போது தேவன் யாக்கோபுக்கு இறங்கி கலப்புள்ள குட்டிகளை போடும்படி செய்கிறார். இவ்விதமாக தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் என்று சொல்லி அங்கு யாக்கோபு அதை தன் மனைவியிடம் சொல்லுகிறதே அங்கு நாம் பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் யாக்கோபு உண்மையாக எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். நாம் பார்த்தோமானால் 31, 37, 8ஆம் வசனத்தில் மீண்டுமா இது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய தகப்பன் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்ன ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகள் மனைவி எல்லாவற்றையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அங்கேயும் லாபான் என்ன செய்கிறார், அவனை சந்தித்து அவனை போகவிடக்கூடாது என்று சொல்லி கடின மனதோடு அங்கு போராடுகிறான். அப்பொழுதும் அங்கு சொல்லுகிறார் 38வது வசனம் 31வது அதிகாரம் ஆதியாகமம் 38வது வசனம், இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன், பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதை என் கையில் கேட்டு வாங்கினீர். எப்படியெல்லாம் லாபான் கஷ்டப்பட்டு உழைக்கிறத பகலில் எது களவு போனால் நீ தான் காரணம் அப்படி சொல்லி அதெல்லாம் கொடுத்துரு வாங்கிக்கிட்டார். இரவில் அது எப்படியோ துஷ்ட மிருகங்கள் ஆடுகளை பட்சித்து போட்டாலும் அதை நீ தான் அதற்கு காரணம்னு சொல்லி அதையும் என் கையில் என்ன செய்கிறான், கேட்டு வாங்குகிறான். இப்படியாக எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு இவன் உழைத்தாலும் சம்பளத்தை 10 முறை மாற்றுகிறான். இவ்வளவு எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான், களவு போனது பகலில் இரவில் எல்லாவற்றையும் கேட்டு வாங்குகிறான். இப்படி ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும் பொழுது தான் அங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ போ உன் தேசத்துக்கு என்ன செய்ய, திரும்பி போ, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். சொல்லும் பொழுது ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 30-37 நம்ம பார்த்தோமானால் யாக்கோபுக்கு அங்கு தேவன் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். எப்படியெல்லாம் தன் ஆடுகள் பெருக்கமடைய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை, ஒரு புதிய காரியத்தை அங்கு செய்யும் பொழுது அங்கு நாம் பார்த்தோமானால் 42வது அதிகாரம் 30-42 பலமுள்ளவைகள் யாக்கோபை சேர்ந்தது. ஆதியாகமம் 30-43 இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து யாக்கோபு மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகள் வேலைக்காரர் ஒட்டகம் கழுதைகள் எல்லாம் உடையவனாய் அவன் மாறுகிறான். அங்கு ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஆடுகள் பொலிய வரும்பொழுது நீ என்ன செய், புன்னை அர்மோன் வாதுமை இந்த மரங்களையெல்லாம் வெட்டி நீ அதில் என்ன செய்ய, அந்த நீரில் போடு. அந்த ஆடுகள் அந்த கிளைகளுக்கு அதில் அந்த பட்டைகள் அந்த தோல் உரிக்கப்பட்டு அதை இடத்துல பொலியும் பொழுது அவைகள் நல்ல உனக்கு அந்த கலப்புள்ள குட்டிகள் புள்ளியும் வரியும் உள்ளதைகளை
போடும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு ஆலோசனை சொல்லி அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை அங்கு செய்த நிமித்தம் அவன் விருத்தி அடைந்து திரளான ஆடுகள் எல்லாம் அவன் சம்பத்து அங்கு உயர்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் வாக்கு கீழ்ப்படிந்து அவன் அப்படியே தேசத்துக்கு போகும் பொழுது ஏசாவை அங்கே சந்திக்க நேரிடுகிறது. ஏசாவிடம் சொல்லுகிறான், இருபரிவாரமான ஆசீர்வாதங்களை எனக்கு தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். கஷ்டத்தில் வருத்தத்தில் அவன் லாபானுக்கு உண்மையாக இருந்தால் அவன் வஞ்சித்தான், ஏமாற்றினான். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு புதிய காரியத்தை செய்தார். ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த ஆடுகள் பொழிவதற்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படியும் அவன் கஷ்டப்படுத்தின போது பார்த்து கொண்டிருந்த தேவன், எழுந்து உன் தேசத்துக்கு போ, நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறார்? அவனை கடந்து போக சொல்லுகிறான். அவனை தேடி அதையும் அவனை விடாது அவனை துரத்தி வந்தவனை அவனை மீண்டும் கைக்குள் வைத்துவிட என்று ஓடி வந்த லாபானை எச்சரித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் குமாரனாகி யாக்கோபட்ட நீ நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதே அப்படின்னு சொல்லி எச்சரித்து அனுப்புகிறார். பிரியமானவர்களே, பின்னால் யாக்கோபு அங்கு பெரிய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு சந்ததியாக அவன் வாழ்க்கை அவன் மிகவும் ஒரு இன்றைக்கும் நாம் 12 கோத்திரங்கள் யோசேப்பு உயர்ந்த வாழ்க்கை இப்படியாக நாம் அதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போலத்தான் பிரியமானவர்களை, நீங்களும் எவ்வளவோ உண்மையாய் நீங்கள் நல் மனசாட்சியோடு வேலை செய்து கொண்டு இருக்கலாம். அங்கு உங்களையும் லாபான் 10 முறை மாற்றினது போல ஏதோ ஒரு மனுஷிக வல்லமைய சக்திகள் உங்கள் சம்பளத்தை மாற்றி உங்களை அடிமைப்படுத்தி வைத்து ஏதோ ஒரு இதில் உங்கள் பணத்தை எல்லாம் அது அந்நியர் உங்கள் பலனை புசித்து கொண்டு இருக்கலாம். உங்கள் சம்பளமெல்லாம் அது வீணாய் பொத்தலான பையில் போடப்பட்டு கொண்டு இருப்பதை போல இருக்கலாம். நீங்களும் தேவனை நோக்கி கதறிக்கொண்டு இருக்கலாம், நான் உண்மையாய் செய்கிறேனே, இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே. யாக்கோபை போல சொல்லலாம், பகலில் களவு போனது, இரவில் களவு போனது, எல்லாவற்றையும் என்னிடம் எதுவுமே நான் செய்யாத போதும் எல்லாம் நீதான் எடுத்துக்கொண்டாயின்னு சொல்லி என்னை ஏமாற்றி பணத்தையெல்லாம் பிடுங்குகிறார்களே என்று சொல்லிக்கூட நீங்கள் வேதனையோடு கலக்கத்தோடு இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் உங்களுக்காக அவர்களிடம் உங்களை யார் துன்பப்படுத்துகிறார்களோ, யார் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களை தேவன் எப்படி லாபானை எச்சரித்தாரோ எச்சரித்தது போல எச்சரித்து உங்களை நன்மையாய் புறப்பட பண்ணுவார். மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். புள்ளியும் வரியும் உள்ள குட்டிகள் தான் உனக்கு அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு அங்கே ஒரு ஆலோசனை கொடுத்தாரே, இந்த மரங்களெல்லாம் வெட்டி இப்படி பட்டையை உரித்து வை என்று சொல்லி உங்களுக்கும் ஒரு புதிய காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து வருத்தத்தில் பலனில் கஷ்டத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் 2 பரிவாரமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து உங்களை தொழிலில் தேவன் உலக வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கிறான். அங்கு யோசேப்பு சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? அங்கே போத்திபாரின் வீட்டில் இருக்கும்போது அவன் மனைவியினால் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆதியாகமம் 39:20 நாம் பார்த்தோமானால் 21 கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி என்ன செய்கிறார்? ஆண்டவர் செய்கிறார். சிறைச்சாலை தலைவன் அங்கே இருக்கிற எல்லா காரியத்தையும் யோசேப்பிட்ட ஒப்பு கொடுக்கிறான். அவன் இருந்தது எங்கே? சிறைச்சாலையில். அங்கு தேவன் இருக்கிறார். அங்கு அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறார். அங்கு இருக்கும் பொழுது தான் அங்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாய்களின் தலைவனும் சொப்பனம் கண்டு அவனை வந்து கேட்கிறார்கள். அவன் அதுக்கு என்ன சொல்கிறான்? அர்த்தம் சொல்லுகிறான். அவன் சொன்னபடியே பானபாத்திரக்காரன் உயர்வு ஏற்படுகிறது. பின்பதாக அவன் என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? யோசேப்பை மறந்து விடுகிறான். அப்படியே இருக்கும் பொழுது 2 வருஷம் கழித்து பாருங்கள், எவ்வளவு யோசேப்பை நம்பிக்கொண்டு இருப்பான். அந்த பானபாத்திரக்காரன் பார்வோனிடம் சொல்லுவான் அவன் என்னை விடுதலையாக்கி விடுவான் என்று சொல்லி அவன் எவ்வளவோ என்ன செய்திருக்கலாம். அவன் ஏக்கத்தோடு தவிப்போடும் இருந்திருக்கலாம். 2 வருடங்கள் ஒரு காத்திருக்கிற நிலைமை. அப்பொழுதுதான் அங்கே தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அப்பொழுது பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதுக்கு அர்த்தத்தை அங்குள்ள மந்திரவாதிகள் யாராலும் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது பானபாத்திரக்காரனுக்கு தேவன் நினைப்பூட்டினார். அவன் சொல்லுகிறான், இப்படி ஒரு 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 எபிரேய பிள்ளையாண்டான், அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், அதே போலவே என் வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்ன பொழுது யோசேப்பு அங்கே கொண்டு வரப்படுகிறான். அவன் அங்கே அர்த்தம் சொல்லுகிறான். அப்பொழுது விசேஷித்த தேவர்கள் ஆவி உனக்குள்ள இருக்கிறது அப்படின்று சொல்லி அங்கு ஒரு புதிய காரியம். அதில் என்ன ஒரு புதிய காரியம் நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 41:14 அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஒரு வேளை வந்தது, ஒரு நொடி பொழுதுதான்.
அவ்வளவு கஷ்டம், சிறைச்சாலையில் நிந்தனை, அவமானம், அந்நிய தேசத்தில் அவ்வளவு உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது தீவிரமாய் அழைக்கப்படுகிறான் ராஜாவால். அங்கு கொண்டு ராஜா முன்னால் வேறு வஸ்திரம் தரிப்பித்து அதை வாசிக்கும் பொழுதே பாருங்கள், அதை வாசித்தாலே மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவன் தீவிரமாய் அங்கு அழைத்துண்டு வரப்பட்டு அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து ராஜா முன்னால் நிற்கப்படுகிறான். அங்கு அவன் அர்த்தம் சொல்லுகிறான். ராஜா சொல்லுகிறார், 40வது வசனம், 41-40, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே எல்லா ஜனங்களும் அடங்கி நட்டப்பார்கள். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியை மாற்றினேன். முத்திரை மோதிரத்தெல்லாம் அவன் கையில் கலட்டி போட்டு எல்லாரும் இவனுக்கு முன்பாக தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அங்கே செய்கிற ஒரு புதிய காரியம் நடைபெறுகிறது. பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதுக்கு அர்த்தம் சொல்லும்படியாக யோசேப்பு அங்கு காவல் கடங்கிலிருந்து தீவிரமாய் வரவழைக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான், வாழ்க்கையில் அங்கு புதிய காரியம் நடைபெறுகிற அர்த்தம் சொல்கிறான். வாழ்க்கை அப்படியே மாறுகிறது, புரட்டப்படுகிறது. மேன்மையான இடத்துக்கு யோசேப்பு கொண்டு வரப்படுகிறான். பிரியமானவர்களை, நீங்களும் கூட என் வாழ்க்கையில் என் மேல் தவறான பழி போட்டு விட்டார்கள், என் மேல் நிந்தனை பழியாக குற்றம் சாட்டி விட்டார்கள். அவனால் அப்படின்னு சொல்லி நான் எத்தனையோ பேருக்கு ஜெபிக்கிறேன், அவளுக்கு அற்புதம் நடக்கிறது, நன்மை நடக்கிறது, தேவன் இதையெல்லாம் பார்க்கிறாரா, என் வாழ்க்கையில் எப்பொழுது சிறையிருப்பு மாறும், நிந்தை மாறும், அவமானம் மாறும் என்று சொல்லி நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களையும் ஒரு நாள் தீவிரமாய் நீங்கள் இருக்கிற காவல் கிடங்கிறது. முதலாவது நாம் பார்த்தோம் வசனம் ஏசாயா 43:19, இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். எந்த உலக மனிதர்கள் பிடியில இல்லை உலக காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் தேவன் மாற்றி தீவிரமாய் உங்களை காவல் கிடங்கிலிருந்து புறப்பட பண்ணி வேறு வஸ்திரம், அவர் உங்களுக்கு புது வஸ்திரம் உடுத்தி உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக, பிரபுக்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு விட தேவன் என்று உங்கள் வாழ்க்கையை கையில் எடுக்கிறார். சிறைச்சாலையில் யோசேப்பின் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்த தேவன் உங்கள் சிறையிருப்பிலுமிருந்து புதிய காரியத்தை செய்யும்படியாக என்று உங்களை பார்க்க தேவன் கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்து நாம் பார்த்தோமானால் யோவான் 5, வியாதியில் ஒரு புதிய காரியம் நடக்கிறது. அங்கே பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாக ஒரு மனிதன் அங்கு படுத்து கிடக்கிறான். அங்கே நம்ம பார்த்தோம்னால் இயேசுவுக்கு அவனுக்கு உரையாடல் நடக்கிறது. அவன் சொல்லுகிறான், யோவான் 5:7, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு விடுவதற்கு ஆள் இல்லை, நான் போகும் என்பதால் முன்பு அவன் கடந்து சென்று விடுகிறான். அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கு அவன் வாழ்க்கையில் 38 வருடம் ஒரே இடத்துல படுத்து அவன் ஏங்கிக் கொண்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருந்திருப்பான். எப்பொழுது குளம் கலக்கப்படும், போவேன் போவேன் போவேன். அந்த குளம் கலக்கப்படும் சூழ்நிலை வந்த பொழுது அவனால் போக முடியாமல் எவ்வளவு ஏமாற்றங்கள், அவன் எவ்வளவு மனசலித்து போயிருந்திருப்பான். பிரியமானவர்களே, ஆனால் இயேசு வருகிறார் அவன் வாழ்க்கையில். அவன் நினைத்தான் குளத்தில் போய் இறங்கி நம்ம முங்கினாத்தான் நமக்கு விடுதலை நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இயேசு அங்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அவர் அங்கே என்ன சொல்லுகிறார், வசனம் 8, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்ட்டு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை சொல்லுகிறார். அப்படி அவர் எதுவுமே செய்யலை. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை வந்தது. அப்படியே அவன் என்ன செய்தான், படுக்கையை அவன் எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். அவன் கேடு ஒன்று வராதபடி பாவம் செய்யாதே மாத்திரம் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 38 வருஷமாக கிடந்த மனிதன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை இயேசு செய்கிறார். இதே போல் நீங்களும் எங்கிருந்து எனக்கு உதவி வரும், நான் இப்படியெல்லாம் நான் முயற்சி எடுத்து இதெல்லாம் நான் பின்பற்றினா தான் வாழ்க்கையில் நான் உயர முடியும், நான் உயர்ந்த நிலைமைக்கு வருவேன் என்று சொல்லிக்கூட நீங்கள் என்ன செய்யலாம், பல முயற்சிகள் எடுத்துக்கலாம். இப்படித்தான் நடக்க வேண்டும், இதுதான் எனக்கு வழி, இதன் மூலம் தான் நான் உயர முடியும், இந்த காரியத்தை நான் செஞ்சால்தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வியாதி மாறும், இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து முயற்சிகளை எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் இன்று இயேசு ஒரு புதிய காரியத்தை, அந்த மனிதன் நினைத்த காரியம் ஒன்று, அந்த இயேசு எளிதாக லகுவாய் அவர் என்ன செய்தார், ஒரு விடுதலை கொடுத்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு விடுதலை கொடுக்கும்படியாக உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு புதிய காரியம் வியாதியில் இருக்க உங்கள் வாழ்க்கையில் அவர் புதிய கருவிட தழும்புகளால் இன்றைக்கே
உங்களுக்கு சுகத்தை கொடுத்து எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் இதை மாற்றி உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியா இயேசு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுதுதான் ஒரு அருமையான சகோதரி ஜெபிக்கிறவர்கள் அவர்கள் திடீரென்று அவர்களுக்கு ஒரு கேன்சர் வியாதி தாக்கியது. அருமையாய் சிறு குழந்தைகள் மத்தியில் ஊழியம் செய்கிற அந்த தாயாருக்கு அந்த வியாதி தாக்கின பொழுது அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த சூழ்நிலை இயேசு என்னை திருப்பி கொண்டு வருவார் என்று சொல்லி அவர்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அந்த எல்லாரும் சொன்னார்கள். சொன்னதினால் ஒரு தடவை மாத்திரம் அவர்கள் எல்லாரும் குடும்ப உறவுகளாக சொன்னார்கள். ஒரு முறை மாத்திரம் கடந்து சென்றார்கள். சொன்னார்கள், எடுத்து வைராக்கியமாக நின்றார்கள். இயேசு என்னோடு பேசினார், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வியாதி நான் நீக்கிய நாமத்துக்கு மகிமையாக அவனை பயன்படுத்துவேன் மகளே என்று சொல்லி அவர்கள் சொல்லி தைரியமாக விசுவாசத்தோடு ஜெபத்திலும் அவர்கள் மற்றும் அந்த ஊழியத்தை செய்வதிலும் அவர்கள் இருந்தார்களாம். அப்படியே படிப்படியாய் அந்த கேன்சர் கட்டி எங்கு மறைந்து போனதென்றே தெரியவில்லை. ஜெபிக்க அவர் ஊழியத்துக்காக அவர்கள் கடந்து செல்ல அது திருப்பி அவர்கள் அது செக்கப்புக்காக போய் டெஸ்ட் பண்ணி பார்த்த பொழுது இருந்த இடமே தெரியவில்லை. இயேசு அவர்கள் வியாதியிலிருந்து புதிய காரியம் அவ்வளவுதான் அப்படின்று சொல்லி இருந்த ரிப்போர்ட்டை எல்லாம் தேவன் மாற்றி இன்றைக்கும் அவர்கள் இயேசுவுக்காக அருமையாய் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதே போல் வியாதியில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யும்படியாகவும், சிறையிருப்பில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு புதிய காரியத்தை செய்யும்படியாகவும், கஷ்டப்பட்டு உழைக்கிற பணமெல்லாம் வீணாய் போகிறதே அதையெல்லாம் அந்த சத்துருவின்களிலிருந்து பிடுங்கி உங்களை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கும்படியாக இருபரிமான ஆசீர்வாதத்தை தரும்படியாக அந்த காரியங்கள்லாம் புதிய காரியத்தை செய்யும்படியாக இயேசு உங்கள் அருகிலே நிற்கிறார். உங்கள் இல்லங்களில் உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். இந்த நன்மைகளை எல்லாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே அது தோன்றும். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வெளியும் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆறுகளையும் உண்டாக்கும்படியாக இயேசு கடந்து வந்திருக்கிறார். அப்படியே இயேசுவை நோக்கி பாருங்கள். வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யுங்க இயேசப்பா அப்படின்னு சொல்லி நாமத்தை சொல்லும் பொழுதே அது இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அந்த புதிய காரியம் தோன்றும். இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அப்படியே உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிற ஆண்டவரே, சோத்தரிக்கிறப்பா, பல்வேறு ஏக்கங்களோடு பிரச்சனைகளோடு ஆண்டவரே, வருத்தத்தின் பலனை ஆண்டவரே கஷ்டப்பட்டு பாடுபட்டும் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்யுங்கப்பா. உங்கள் கரம் ஆண்டவரே இறங்கட்டும். நன்மை செய்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பீராக. புதிய காரியங்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்களா? புதிய காரியம் இப்பொழுதே தோன்றட்டும். சிறையிருப்புகள் மறைவதாக, நிந்தை அவமானம் மறைவதாக, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக, தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. இயேசு வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராகும். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.